அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு சமுதாயத்துல உள்ள ஒரு பிரச்சனைய பத்தி பேசுவோம். உங்க தினசரி வாழ்க்கைக்குள்ள நீங்க மத்தவங்கள எப்படி கவனிச்சுக்கிறீங்க? அவங்கள பத்தி எப்படி யோசிக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க மத்தவங்கள முழு மனசோட நேசிக்கும்போது, அவங்களுக்காக எல்லையற்ற அளவுக்கு தியாகங்கள் பண்ணும்போது, இல்லன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணும்போது, அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு நீங்களும் அதே மாதிரி அவங்க மனச நோகடிப்பீங்களா? இல்லன்னா, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? எவ்வளவுதான் நான் நல்லது பண்ணாலும், கடைசியில கெட்ட பேர் மட்டும் தான் மீதி. நான் இனிமே யாருக்கும் நல்லது பண்ண மாட்டேன்னு நினைச்சு, உங்களோட நல்ல குணத்த நீங்க விட்டு விட்டுறீங்களா? இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல பெரும்பாலானவங்க இந்த இடத்துல தான் இருக்காங்க. எனக்கு கெட்டது பண்ணும்போது, நான் மட்டும் ஏன் நல்லது பண்ணணுங்கிற தடுக்கத்துக்குள்ள, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனச காயப்படுத்திக்கிட்டு, கெட்டவங்களா மாறி, கசப்பான சூழலுக்குள்ள தனியாகி வாழ்றாங்க. ஆனா, இந்த பிரச்சனைக்கு 2600 வருஷங்களுக்கு முன்னாடி புத்த பகவான் ஒரு அற்புதமான பதில் கொடுத்திருக்காரு. ஒரு நாள் புத்த பகவான் தண்ணில மூழ்கிக்கிட்டு இருந்த ஒரு தேளை கண்டு அதை காப்பாத்துறதுக்காக தன் கையை நீட்டினாரு. ஆனா அந்த தேள் புத்த பகவானோட கைய கொட்டிடுச்சு. வலியால கை விலக்கும் போது அந்த தேள் மறுபடியும் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. ஆனாலும் 2வது தடவையும் புத்த பகவான் அதை காப்பாத்துறதுக்காக தன் கையை நீட்டினாரு. அந்த தடவை அந்த தேள் அவரோட கைய கொட்டிடுச்சு. இத பாத்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து, சுவாமி, நீங்க அதுக்கு உதவி பண்ண பார்க்கும்போது கூட அது உங்களை காயப்படுத்து. அப்புறம் ஏன் நீங்க அதை காப்பாத்துறதுக்காக திரும்ப திரும்ப முயற்சி செய்றீங்க? அந்த கேள்விக்கு புத்த பகவான் என்ன சொன்னாரு தெரியுமா? கொட்டுறது தேளோட இயல்பு. நல்லது பண்றது, கருணை காட்டுறது என்னோட இயல்பு. அதோட கெட்ட இயல்ப அது மாத்திக்காத போது என்னோட உயர்ந்த இயல்ப நான் ஏன் மாத்திக்கணும்? இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த கதையில இருக்க மாதிரி இயல்புகள் கொண்டவங்க இந்த சமுதாயத்துல எவ்வளவோ பேர் இருக்காங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல, உங்க குடும்பத்துல, உங்க ஊர்ல, இல்லனா நீங்க யூஸ் பண்ற சோசியல் மீடியால கூட. நீங்க மத்தவங்களுக்கு நல்லது செய்யும்போது உங்க கால வாடுறவங்க, உங்களுக்கு புறம் பேசுறவங்க, உங்க நல்ல குணத்தை தப்பா பயன்படுத்துறவங்க இருக்கத்தான் செய்றாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நீங்க பெரும்பாலும் செய்றது உங்க மனசுக்குள்ள கோபம், குரோதம், வெறுப்பையும் வளர்த்துக்கிட்டு, இன்னையிலிருந்து நான் யாருக்கும் கருணை காட்ட மாட்டேன். இன்னையிலிருந்து நான் யாருக்கும் நல்லது பண்ண மாட்டேன்னு சொல்லி, நீங்களும் அவங்க மட்டத்துக்கே இறங்குறது தானே. அப்படி செஞ்சா நீங்க உங்களுக்கே செஞ்சுக்கிற பெரிய அநியாயம் இல்லையா அது? ஆனா, அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலயும் உங்களுக்கு இப்படி யோசிக்க முடிஞ்சா? சந்தோன விக்ரியாம் யாந்தி பரஹேதோர் உபத்ரவே சந்தனான் சிந்தமானோபி சுரபஹதி முகம் பரோஷக. நற்குணங்கள் கொண்ட மகான்கள் மத்தவங்க கிட்ட இருந்து எவ்வளவு தான் கஷ்டமோ துன்பங்களும் வந்தாலும் தங்களோட நல்ல குணத்தை எப்பயுமே மாத்திக்கிறது இல்ல. அது எப்படின்னா, தன்னை வெட்டி வீழ்த்துற கோடாலிய கூட வாசனையாக்குற ஒரு சந்தன மரத்தை போல. கோடாலி செய்யறது சந்தன மரத்தை வெட்டி வீழ்த்துறது. ஆனா சந்தன மரம் கோடாலிக்கும் கொடுத்தது வாசனைய மட்டும்தான். மத்தவங்களோட கெட்ட நடத்தைக்கும் கசப்பான வார்த்தைகளுக்கும் முன்னாடி உங்களோட நல்ல குணத்தையும் அன்பையும் கருணையும் எப்போதுமே அழிச்சிடாதீங்க. தேள் எவ்வளவு வேணா கொட்டட்டும், அது அதோட இயல்பு. ஆனா உங்களால சந்தன மரத்தை போல மத்தவங்களுக்கு வாசனைய பரப்ப முடியும். ஏன்னா எத்தனை தடவை அரைச்சி தூளாக்குனாலும் சந்தன மரம் வாசனை பரப்புறது மட்டும் தான் செய்யும். அது மிக உன்னதமான ஒரு குணம். மத்தவங்களோட கெட்ட குணத்துக்கு முன்னாடி உங்களோட நல்ல குணத்தை காப்பாத்திக்கிற அதே வேளையில எப்போதுமே ஞானத்தோட எல்லாத்தையுமே பாருங்க. மத்தவங்களோட பலவீனத்துக்காக உங்க மனசுல உள்ள உயர்ந்த குணங்களை எப்போதுமே விட்டு கொடுக்காதீங்க. நீங்க உன்னதமான மனுஷனா வாழுங்க. நீங்க அந்த உயர்ந்த குணத்துல வாழும்போது இந்த உலகமே நிம்மதி அடையும். அப்படின்னா முயற்சி செஞ்சு பார்ப்போமா? முயற்சி செஞ்சு பாருங்க. அப்போ அந்த உயர்ந்த குணமா உண்மையிலே மாறுறது எப்படிங்கிற பதில் உங்களுக்கு கிடைக்கும்.
உங்களால முடியும் அத செய்றதுக்கு. நம்ம செஞ்சு பார்ப்போமா? பி த சேஞ்ச். உங்கள் அனைவருக்கும் மும்மணி சரணம்.